ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தமிழும் சரஸ்வதியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாக்கா, நம்ம ராகினி, அர்ஜுனோட அம்மா, அர்ஜுனோட அக்கா 3 பேரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க. அங்கே போனோன்னா அப்போ தான் இன்ஸ்பெக்டர் வராரு. வந்த உடனே வந்துட்டு ராகினி ஓடி போயிட்டு, சார் என் ஹஸ்பண்டை பற்றி ஏதாவது தெரிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. கேட்டோன்னா அவர் இது வரைக்கும் நாங்கள் தேடிட்டு தாம்மா இருக்கோம், எந்த விவரமும் இல்லை, நாங்கள் அப்படி ஏதாவதுனா சொல்லி அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வீடு உள்ளே போகிறாரு. உள்ளே போனோடனே அவங்க பின்னாடியே போகிறாங்க. பின்னாடியே போயிட்டு, சார் எனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தேகம் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து எங்கள் நாத்தனார் வீட்டுக்காரையுமே காணும், அவரும் வந்துட்டு இது மாதிரி நேத்திலேருந்து காணுன்னொன்னே உடனே இவருக்கு ரொம்ப டவுட் ஆகிடுது. என்னது இது, அர்ஜுனை காணுன்னீங்க, இப்போ என்னென்னா அவர் மாமாவையும் காணுங்கிறீங்க, பரமனையும் காணுங்கிறீங்க, நம்புகிற மாதிரி இல்லையே. என்னென்னா ஆமாம், நேற்று போனவர் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க எல்லோரும். அழுத உடனே வந்துட்டு அவருக்கு, ஓ அப்படியா சரின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு, நீங்கள் தமிழரசனை ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே சரின்ட்டு தமிழுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. தமிழுக்கு ஃபோன் பண்ணால் தமிழும் நமச்சியும் அங்கேருந்து வராங்க. நமச்சி வந்தோடனே நமச்சி சொல்கிறாரு, தமிழ் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வேறு இன்ஸ்பெக்டர் வேறு வர சொல்லியிருக்காரு, ரொம்ப பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது, நம்ம வந்து அர்ஜுனை விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீ வாயை மூடிட்டு கம்முன்னு இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனவொடனே வந்துட்டு இன்ஸ்பெக்டர் வந்து, என்னாச்சு, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க தமிழ் நீங்கள் அப்படின்னோடனே ஒரு செகண்ட் வந்து இவருக்கு தெரிஞ்சிருச்சோங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு, இப்போ என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு அர்ஜுனை காணுன்னாங்க, இப்போ பரமனையும் காணுங்கிறாங்க, எனக்கு இப்போ தான் டவுட்டே வருது, அது எப்படி 2 பேரும் சேர்ந்து காணா போவாங்க, உங்களுக்கு எதாவது தெரியுமா, நீங்கள் எங்கேயாவது அடைச்சி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நான் வேலைன்னு வந்துருச்சுன்னா நான் டியூட்டியை கரெக்டாக பார்ப்பேன், நான் வந்துட்டு இதில் தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்களாம் பார்க்க மாட்டேன் தமிழ், என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், உண்மையை சொல்லிவிடுங்க. அவங்க வந்துட்டு இப்போ உங்கள் தங்கச்சியும் சந்தேகப்படுறாங்க, உங்கள் மேலே தான் சந்தேகப்படுறாங்க, உங்களுக்கும் அவருக்கும் தான் பிரச்சனையே, வேறு எந்த யார் மேலேயும் அவங்க சந்தேகப்படலை அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஆனால் கேட்கும்போது தாங்க நான் கவனிச்சேனே, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனால் விசாரிக்கிறாங்கங்கிறாங்க, இப்படி தான் போலங்க. அப்படியே அவர் ஒரு கேள்வியை கேட்டுட்டு, இன்ஸ்பெக்டர் ஒரு கேள்வியை கேட்டுட்டு அப்படியே கரெக்டாக இவங்க மேலே இவங்க மூஞ்சியும் பார்க்குறாரு, தமிழ் சொல்கிற பதில் அவர் மூஞ்சியும் பார்க்குறாரு, மாற்றி மாற்றி முகத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஒவ்வொன்றும் கேட்க முகத்தை வச்சு கண்டுபிடிப்பாங்க போல். பரமனை காணும் நேத்திலேருந்துன்னு சொன்னோன்னா தமிழ் மூஞ்சை பார்க்குறாரு. ஒரு பதட்டமாக அவர் பார்க்குறாரா இல்லை கேஷுவலாக இருக்காரான்னு அப்படியே பார்க்குறாரு. இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேனே நான், இந்த பக்கமும் அந்த பக்கமும் போலீஸ் அப்படியே கரெக்டாக அப்படியே மூஞ்சை வச்சா கண்டுபிடிப்பாங்க போல் இருக்கு. உடனே தமிழ் வந்துட்டு அவர் உஷாராக சொல்கிறாரு, இல்லை சார், எனக்கும் அர்ஜுனுக்கும் சண்டைங்கிறது ஊருக்கே தெரியும், நான் எப்படி போய் கடத்துவேன், நான்லாம் கடத்தவே இல்லை, அவன் வேணும்னே எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்ருக்கான் சார், எனக்கு இன்னும் ஒரு நாள் நீங்கள் டைம் கொடுங்க, நான் கண்டுபிடிச்சிட்றேன் அப்படின்னா. என்ன இது, எங்களாலே கண்டுபிடிக்க முடியல, நீங்களே அடைச்சி வச்சுட்டு இன்னும் ஒரு நாள் டயத்தில் கொண்டாந்து விட்ருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்படிலாம் இல்லை சார், அவன் வேணும்னே இங்கே ஒளிஞ்சிட்ருக்கான், அவனை பற்றி எனக்கு தான் தெரியும், நான் கண்டிப்பாக வந்துட்டு அவனை தேடி கண்டுபிடிக்கிறேன், இன்னும் ஒரு நாள் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னோடனே, சரி ஓகே, நான் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் இன்னும் ஒரு நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு அர்ஜுனை கண்டுபிடிக்கணும், இல்லை அவங்க மேலே தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு. சொன்னவொடனே சரின்ட்டு, நீங்கள் போங்கம்மா, ஏதாவது விவரம்னா நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னா. சார் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சார், அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் அவனையே கண்டுபிடிக்க சொல்கிறீங்க, அவன் மேலே எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது, அவன் தான் அடைச்சி வச்சுருக்கான், நீங்கள் அவனை வந்துட்டு நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொன்னோன்னே, எந்த ஆதாரமும் இல்லாமல் அரெஸ்ட் பண்ண முடியாதுமா, சும்மா வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க, ஒரே ஒரு பகை மட்டும்தான் இருக்குது, அவங்க குடும்பத்துக்கும் பகை இருக்குது, அதுக்காக அரெஸ்ட் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீங்கள் போங்க, நான் சொல்லி அனுப்புகிறேன்னு சொன்னோன்னே இவங்க போயிடுறாங்க, ராகினி எல்லாம் வெளியில் போகிறாங்க. அப்போ உடனே டக்குன்னு தமிழும், சரி சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு திரும்புகிறாரு. திரும்பினோடனே இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு, இங்கே வாங்க தமிழ் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் பர்சனலாக கேட்குறேன், அர்ஜுனை நீங்கள் கடத்தி வச்சுருக்கீங்களா, தெரியுமா ஏதாவது விவரம் உங்களுக்கு அப்படின்னோடனே, சார் இல்லவே இல்லை சார் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லிவிட்டு போயிடுறாரு. சரி போங்க அப்படிங்கிறாரு. வெளியில் வந்தோடனே ராகினி வந்துட்டு, இதை பார்த்தியா என்னோடய நிலமை எங்கே வந்து நிற்கிற நிலமையில் இருக்கேன், நீ அடைச்சி வச்சுருந்தா தயவு செஞ்சு அவரை வந்து விட்டுரு அப்படின்னு சொல்லி ராகினி வந்து தமிழ்கிட்ட கேட்குறாங்க. உடனே வந்துட்டு, நீ எதுக்கு இங்கெல்லாம் வர, நான் தான் தேடிக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு தமிழ் சொல்கிறார். நீ தேடிட்டு இருக்கங்கிறதுக்காக வேண்டி நான் உள்ளே உட்காந்துருக்க முடியுமா, காணா போனதே என்னோடய ஹஸ்பண்டு, நான் எப்படி அப்படியே கம்முன்னு இருக்க முடியும் அப்படின்னு ராகினி பேசுகிறாங்க. உடனே வந்துட்டு, அதுக்காக நீ குழந்தைய பாரு, அர்ஜுனுக்கு ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், அவனுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னோடனே டக்குன்னு டவுட் வந்துடுது. அப்போ ஒன்றும் ஆகலைன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே, ஒன்றும் ஆகாமல் நான் கொண்டாந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு மாற்றி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க, தமிழும் கிளம்பிடுறாங்க. இப்போ நேராக அங்கே போகிறாங்க, அர்ஜுன் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க தமிழும் நமச்சியும்.
அந்த செல்ஃபோனை வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடு, நம்ம செல்ஃபோன் சிக்னலை வச்சு கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே நேராக போனோன்னா அவங்க 2 பேரும் பசி மயக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க, அர்ஜுனும் தண்டசோறு மாமாவும். அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்துட்டு இவர் போயிட்டு பரம வந்துட்டு பேய் மேடம், பேய் சார், பேய் மேடம், பேய் சார், எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னோடனே நல்லி எலும்பு அனுப்பட்டுமா அப்படின்னு ஒரு குரல் மாற்றி பேசுகிறாரு நமச்சி. ஆனால் வந்துட்டு அதெல்லாம் வேணாம், எங்களுக்கு ஒரு பழமாவது இருந்தால் கொடுங்க அப்படி சொன்னோன்னே ஒரு ஆப்பிளை விட்டறிகிறார் அவர். அந்த ஆப்பிளை எடுத்து 2 பேரும் எனக்கு பாதி உனக்கு பாதின்னு சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. அந்த ஆப்பிள் பாம் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்கல்ல, இப்படி எடுத்து இப்படி வாயில் வைக்க போகிறாரு, வெடிக்குது அந்த ஆப்பிள். அதுக்கப்புறம் இது ஏதுடா அப்படின்னு நமச்சிகிட்ட கேட்குறாரு தமிழ். இது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சினிமாவில் ஒர்க் பண்ணுறான், அவன் சினிமாலெலாம் இதை மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க, டம்மி பாம்பா இது, அதுக்காக இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு நமச்சி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு உண்மையான ஆப்பிளை தூக்கி எறிகிறாங்க. அந்த ஆப்பிளை வந்துட்டு இவர் பயந்துக்கிட்டு அர்ஜுன் என்ன பண்ணுறாரு, ஜன்னலில் திறந்து ஜன்னல்லேருந்து தூக்கி வெளியில் எறிகிறார். வெளியில் எறிஞ்சோன்னா அதை வந்துட்டு ஒரு நாய் தூக்கிட்டு ஓடிடுச்சு, அதுதான் உண்மையான ஆப்பிள். ஐயோ ஆப்பிள் போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க உள்ள. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமச்சி ஆனால் சொல்கிறாரு, நம்ம எப்படியாவது திறந்து விட்ருவோம்ப்பா, நமக்கு ஏன்ப்பா இது என்ன, அவன் இப்போ இவ்வளோ நாள் அடைச்சி வச்சுருந்து இப்போ திறந்து விட்டோனோ ஏன் கண்டிப்பாக நம்ம கடத்தவே இல்லை, அவன் தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தான், இப்போ நம்ம பூட்டி வச்சுருக்கோம், நம்ம தான் கடத்தணும்னு போலீஸ்கிட்ட போய் சொல்லுவான். அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் உனக்கே தெரியும்ல, இருடா அவன்கிட்டருந்து கொஞ்சம் உண்மையெல்லாம் வர வைக்க வேண்டியது இருக்குது, பொறுமையாக இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் என்னென்னா நம்ம கோதையம்மா வந்துட்டு சும்மாவே வந்து ராகினி மேலே அவங்களுக்கு ரொம்ப பாசம் அதிகம். அதுவும் இந்த மாதிரி டயத்தில் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்காங்க, அவன் அர்ஜுன் வந்து நல்லவனோ கெட்டவனோ, ராகினி வந்து அவன் மேலே பாசம் வச்சுருக்கா, நம்புறா, அவன் நல்லபடியாக திரும்பி வந்தால் நமக்கு போதும், அந்த சொத்துக்காக வேண்டி எதுவுமே தேவையில்லை, அந்த சொத்தை அவன் நம்ம வாபஸ் கொடுத்துருவோம், அந்த சொத்தே வேணாம் நமக்கு அப்படின்னு சொல்லி கோதையம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வந்துச்சு, அவங்க பொண்ணு நல்லா இருந்தால் போதும், அந்த சொத்தை கொடுத்துர்லாங்கிறாங்க. இந்த 2 பசங்களை அப்போ அவங்க தானே பெற்றாங்க, அந்த 2 பசங்களுக்கு ஒன்றும் தேவை கிடையாதா? இன்றைக்கி தமிழ் வந்து அவரோட திறமையால் ஒரு கம்பெனி நிர்வாகம் பண்ணுறாரு, வாடகை வீடு எடுத்திருக்காரு, இன்றைக்கி தமிழ் திறமையாக இருக்கிறதுனால அவங்க இப்படி இருக்காங்க. அதே தமிழ் திறமை இல்லை, கார்த்திக்கும் வேஸ்ட்டு. இப்போ என்ன பண்ணுவாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரோட்டில் நிற்பாங்களா? அப்போ வந்துட்டு நீ அப்போ ஆரம்ப காலத்துலேருந்து சம்பாரிச்சது மொத்தமும் நீ ராகினிகிட்ட கொடுத்துருவ, நீ வந்து இந்த 2 பசங்களையும் அம்போன்னு விட்ருவாங்களா? அது எப்படி அவங்க நியாயம் பேசுகிறாங்க பாருங்கள். அப்போ ராகினி மட்டும் நல்லா இருந்தால் போதும், உடனே கேஸை வாபஸ் வாங்கிடலாங்க. நடேசன் சொல்கிறாரு, இதை மாதிரி பண்ணுவாங்கங்கிறதுனால தான் அவன் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான், ஒன்றுமே தெரியாத அப்பாவியாக நம்ம தமிழ் மேலே எல்லாத்த பழியும் தூக்கி போடுறாங்க, அதெல்லாம் கிடையாது, என்ன நடந்தாலும் நான் வந்து கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. ஆனால் கோதையம்மா வந்து நான் போய் ராகினியை பார்த்துட்டு வரேன், எனக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ராகினியோட நிலைமையை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு நடேசன் திட்டுறாரு. போ அந்த வீட்டில் உனக்கு என்ன மரியாதை கிடைக்குங்கிறது உனக்கே தெரியும், நீ போ அப்படிங்கிறாரு. என்ன மரியாதை கிடைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு ராகினி தான் முக்கியம், நான் ராகினியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே என்னன்னாக்கா நம்ம சரஸ்வதி அம்மா வந்துட்டு கோதை அம்மாவுக்கு மேலே ராகினி மேலே பாசம் வச்சுருக்கவங்க. அவங்க உடனே என்ன சொல்கிறாங்க, மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்க, இவ்வளவு அத்தை வந்து சாப்பிடாமல் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, தமிழ் தான் அடைச்சி வச்சுருக்காருன்னு நம்ம சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு அத்தை தமிழ் தான் அப்படின்னு வாயை எடுக்கிறாங்க. அதுக்குள்ளே ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே உடனே உங்கள் ஃபோன் தான் அடிக்குது, போய் பாருங்கள் அப்படின்னு உள்ளே வராங்க. உள்ளே வந்து கிச்சனில் நின்று பேசுகிறாங்க. தமிழ் தான் வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணோன்னே தமிழ் இது மாதிரி அத்தை சாப்பிடாமல் ரொம்ப கவலையாக அழுதுகிட்டு இருக்காங்க, ராகினியும் அங்கே சாப்பிடாமல் இருக்கா, நீங்கள் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காதீங்க, நீங்கள் அர்ஜுனை வெளியில் விட்டுருங்க, நான் இப்போ தான் அத்தைக்கிட்ட சொல்ல போனேன் நீங்கள் தான் கடத்தி வச்சுருக்கீங்கன்னு, அதுக்குள்ளே நீங்கள் கால் பண்ணிட்டீங்க அப்படின்னோடனே, நீ இதை மாதிரி வேலை தான் பார்ப்பேன்னு எனக்கு தெரியும், அதுக்காக தான் எனக்கு சந்தேகம் வந்து தான் நான் கால் பண்ணுறேன், நீ இதை மாதிரி இதெல்லாம் சொல்லிடாத, நான் வந்துட்டு ரொம்ப இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், அவன் ராகினி வந்து கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும், அவளுக்கு வந்துட்டு அர்ஜுனை பற்றி தெரியணுங்கிறதுக்காக வேண்டி தான் நான் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், நீ தேவையில்லாத வேலை பார்க்காத சரஸ்வதி, சாப்பிட்டுட்டு எப்படியாவது அம்மாவை சாப்பிட வை, நீ பத்திரமா இருங்க, நான் சாயந்தரமாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. இப்போ வந்து நமச்சிக்கிட்ட சொல்கிறாரு, ராகினியும் பாவம் அழுவுரா, ஸ்டேஷனில் பார்த்தோம்ல, எதுக்குப்பா நமக்கு தேவையில்லாத வேலை, போலீஸும் நம்ம மேலே ரொம்ப சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம வந்து கண்டிப்பாக விட்டுறலாம்ப்பா அர்ஜுனை, நமக்கு என்னப்பா வந்துச்சு அப்படிங்கிறாரு. உடனே தமிழ் சொல்கிறாரு, சும்மா வாய மூடுறா, இப்போல்லாம் வந்துட்டு திறந்து விட முடியாது, ராகினி வந்து இப்போ அழுதுறதை பற்றி பிரச்சனை கிடையாது, இவன் கெட்டவன்னு ராகினிக்கு தெரியணும், தெரிஞ்சாதான் அவன் வந்துட்டு கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருப்பா, அதுக்காக தான் நான் இந்த வேலை பார்த்துட்ருக்கேன், நான் ஒன்றும் தெரியாமல் இதெல்லாம் பண்ணிகிட்டு இல்லை, வாயை மூடிட்டு கம்முன்னு அவன் வந்து நான் பார்த்துக்கிறேன்
அவன் வாயிலேருந்து உண்மையெல்லாம் வர வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு தமிழ் சொல்கிறாரு. இப்போ வந்து அடுத்து இந்த டார்ச்சர்லாம் பத்தாது, அவனுங்களை இன்னும் டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இது பார்த்தீங்கன்னா தமிழுக்கு தேவையில்லாத வேலை மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இவர் என்ன தான் அடித்து சித்திரவதை பண்ணி எழுதி வாங்கினாலும் அவன் வாயிலேருந்தே பேசினா கூட நாளைக்கு ராகினியை பார்த்தோன்னா அர்ஜுன் என்ன தெரியுமா சொல்லுவார், உங்கள் அண்ணன் வந்து 2 நாள் 3 நாளாக சாப்பாடு கொடுக்காம என்னை அடின்னு அடித்து என்னை வந்துட்டு பேச சொன்னார், வேறு வழி இல்லாமல் பசி மயக்கத்தில் வேறு வழி தெரியாமல் நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லுவார். உண்மையாக அவர் ஒத்துக்க போகிறது கிடையாது. அதனால் தமிழுக்கு இது தேவையில்லாத வேலை, அவ்வளோதான். அதாவது சும்மா போன ஓனானை எடுத்து இடுப்புக்குள்ளே விட்டுக்கிட்டு குடையுதேங்குவாங்களாம், அதை மாதிரி கதையாக இருக்குது நம்ம தமிழோட கதை. சும்மாவே வந்து பழியை தூக்கி போடுவார் அர்ஜுன். இப்போ உண்மையாகவே அவர் அடைச்சி வச்சுருக்காரு. இப்போ என்ன தெரியுமா பண்ணணும், போலீஸ் வந்துட்டு அந்த இன்ஸ்பெக்டர் எவ்வளோ மரியாதையாக வந்துட்டு தமிழை வந்து கூப்பிட்டு பர்சனலாகவே நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அர்ஜுன் அவன் இருக்கிற இடம் தெரியுமான்னு கேட்குறாரு. அவர்கிட்டனாதும் இவர் என்ன சொல்லணும், அவனே ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தான், நான் இன்றைக்கி அடைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பண்ணணும் உண்மையை. அது வந்துட்டு நான் வேணும்னே அடைச்சி வைக்கல, அவனுங்க வேணும்னே எதுக்கு ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தானுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது இன்ஸ்பெக்டர்கிட்டனாலும் கொஞ்சம் இதை மாதிரி ஒரு நாள் டைம் கொடுங்க, அவன் வாயிலேருந்து எனக்கு கொஞ்சம் உண்மை வர வேண்டியிருக்கு, அதை வந்துட்டு நான் வந்துட்டு கண்டிப்பாக நான் அதை அவன் பேசுனதுக்கப்புறம் நான் விட்டுறேன், என் மேலே ஒரு நாள் எனக்கு டைம் கொடுங்க சார்னு சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லாட்டி போனாக்கா இப்போ கண்டிப்பாக அவன் வெளியில் வந்தால் என் பேரை சொல்லுவான் சார் அவன், ஆனால் அவனவே தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட 10 நாள் வாடகைக்கு தானே அந்த வீடு எடுத்திருக்காரு அர்ஜுன். அந்த ஹவுஸ் ஓனரை போய் பிடிச்சி இன்ஸ்பெக்டர்கிட்ட கொண்டாந்து ப்ரூவ் பண்ணணும் யார் இந்த வீடு கொடுத்தது. இவங்க போய் அடைக்கிறதுக்கு அர்ஜுன் என்னத்துக்கு அங்கே போய் அந்த வீட்டை பேச போகிறாரு. அந்த ஹவுஸ் ஓனரை போய் கேட்டால் தெரிஞ்சு போட போகுது. இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு அங்கே போயிடணும், சார் அவன் நான் தான் கடத்தி வச்சுருக்கேன்னு சொல்லி அவங்க வீட்டில் எல்லோரும் சொல்கிறாங்கல்ல, அவன் தான் 10 நாள் வீடு வாடகைக்கு எடுத்திருக்கான்னு சொல்லி ஹவுஸ் ஓனரை போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. தெரிஞ்சு ராகினி தமிழ் மேலே நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறாங்கல்ல, அங்கே போய் ப்ரூவ் பண்ணணும், உன் புருஷன் தான் 10 நாள் வீடு வாடகைக்கு எடுத்துருக்கிறான், இப்போ என்ன சொல்கிற, நீ பேசுனதெல்லாம் திரும்ப வந்துருமான்னு அப்படி ப்ரூவ் பண்ணணும். அப்போனாதும் அர்ஜுன் எப்படியாப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கும்ல ராகினி. அதை விட்டுட்டாரு, பேய் கதை பேய் நாடகம்லாம் ஓட்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு. இது தேவையில்லாத, இதுதான் உண்மையாக சொல்லப்போனால் தமிழுக்கு இது தேவையில்லாத விஷயம். என்ன தான் அப்படின்னாலும் கண்டிப்பாக அர்ஜுன் மாற்றி தான் பேசுவார், அது நடக்க தான் போகுது. ராகினி வந்துட்டு அர்ஜுன் வாயாலேயே சொல்கிறத என்னைக்கு அவங்க காதில் வாங்குகிறாங்களோ அன்னைக்கு தான் ராகினி திருந்துவாங்க, அது வரைக்கும் ராகினி திருந்த மாட்டாங்க. அது வந்துட்டு தமிழ் என்ன தான் ப்ரூவ் பண்ணாலும் ராகினி ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு கதை கட்டுவார் அவர் அர்ஜுன், அதுக்கு ஒரு கதையை மாற்றி பேசுவார். சொத்தை மாற்றி எழுதி வாங்கினதுக்கே என்னென்ன கதை பேசி ராகினியையே மாற்றி பேச வச்சவர் அவர். இப்போ இதெல்லாம் வந்துட்டு அவருக்கு ஒரு சாதாரண விஷயம். அதனால் வந்து அது வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். இவங்க வந்து அர்ஜுன் வாயிலேருந்தே ராகினி வந்து என்றைக்கு காதில் வாங்குகிறாங்களோ அன்றைக்கி தான் அவங்க திருந்த போகிறாங்க. இது தேவையில்லாமல் இப்போ தமிழ் வந்து அவர் வேலையை விட்டுட்டு தேவையில்லாமல் இப்போ பண்ணிக்கிட்டு நிற்கிறாரு. அது ரொம்ப இந்த விஷயம் தப்பு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இது தாங்க நடந்துச்சு. வர வர ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. இது என்ன கதை, எங்கே போய் முடிக்க போகிறாங்க, தமிழ் என்ன பிளான் பண்ணுறாரு, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இந்த பக்கம் என்னென்னா சரஸ்வதி என்னென்னா தான் புருஷன் வந்துட்டு வேணும்னே பண்ண மாட்டார், அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லி சரஸ்வதியும் நம்ப மாட்டுறாங்க. சரஸ்வதி என்னென்னா என்னமோ புருஷன் வந்ததுனால தானே நாத்தனார் வந்தாங்க, ஃபஸ்ட்டு புருஷன் தானேங்க வந்தார், அதுக்கப்புறம் தானே நாத்தனார். நம்ம கட்டின புருஷனை தான் ஃபஸ்ட்டு நம்பணும், அதுக்கப்புறம் தான் அவங்களோட அக்கா தங்கச்சிங்க. அவர் இல்லைன்னா ராகினி வந்திருப்பாங்களா, தமிழ் இல்லைன்னா ராகினி கிடச்சிருப்பாங்களா? அப்போ என்ன அர்த்தம்? இவங்க சரஸ்வதி எப்போ பார்த்தாலும் தமிழை குறை சொல்கிறது, தமிழை வந்துட்டு சந்தேகப்படுறது, அதெல்லாம் பண்ணவே கூடாது. அவர் பண்ணுறாருன்னா அதில் ஒரு விஷயம் இருக்கும். இப்போ ஃபோன் பண்ணலைன்னா இவங்க சொல்லியிருப்பாங்க, தமிழ் இப்போ இந்த நிமிஷம் ஃபோன் பண்ணலைன்னா இப்போ சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்க மாமியார் முக்கியம், நாத்தனார் முக்கியம், அவங்க எல்லோரும் முக்கியம், புருஷன் முக்கியம் கிடையாது மாதிரி சரஸ்வதி நடந்துக்கிறாங்க. சரஸ்வதி நடந்துக்கிறது கரெக்டா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க வந்துட்டு பாவப்படுறாங்க ராகினி மேலே, ராகினி மேலே பாவப்படுறாங்க. ராகினி மேலே பாவப்பட்டு சொத்து ஃபுல்லாக விட்டு கொடுக்குறத பற்றி பிரச்சனை இல்லை, அந்த சொத்தை வச்சுக்கிட்டு தானே ராகினி அவரை வச்சு நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே சொத்து இல்லைன்னா ராகினியை வச்சு பார்ப்பாரான்னு அவங்க செக் பண்ணி பார்க்கணும். உண்மையான பாசங்கிறது சொத்து பத்து இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் நிற்கும் போது பாசம் காட்டுறது தான் உண்மையான பாசம். அந்த ராகினி மேலே அந்த சொத்து இல்லைன்னா அதுக்கப்புறம் வேலைக்கு போய் நல்லபடியாக ராகினியை வச்சு பார்த்தாருன்னா ஒரு நல்ல மனுஷன் நம்ம ஒத்துக்கலாம்.
அதுக்கு சந்தர்ப்பமே கொடுக்காம இவங்க பின்னாடியே கூடவே ராகினி பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது என்றைக்கு ராகினி புரிஞ்சிக்கிறது அர்ஜுனை? இது சரஸ்வதி பண்ணுறதும் தப்பு, கோதையம்மா பண்ணுறதும் தப்பு. ஆனால் நடேசன் கரெக்டாக பேசுகிறாரு. என்ன நடந்தாலும் சரி, நான் கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன்னு. அவர் வந்துட்டு நேர்மையாக நடந்திருந்தா அர்ஜுனு ராகினிகிட்ட சொல்லி இதை மாதிரி எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் அவங்க ஏமாற்றிட்டாங்க, ஏமாற்றி தான் அந்த சொத்தை வாங்கினாங்க. நீ வந்து உங்கள் அண்ணன்ட்டையும் உங்கள் அம்மாக்கிட்டையும் பேசி அந்த சொத்தை வாங்கி எனக்கு கொடுன்னு கேட்டிருந்தா அது நேர்மை. நீ மாற்றி கையெழுத்தை மாற்றி பத்திரத்தை மாற்றி வச்சு டுபாக்கூர் வேலை பார்த்து நீ கையெழுத்தை வாங்கினதுக்கப்புறம் ராகினிகிட்ட வந்து இதை மாதிரி நீ நடித்து நாடகம் போட்டுட்ட. இது எங்கே போய் முடியுமோ தெரில, பார்க்கலாம். நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தமிழும் சரஸ்வதியில் இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு. தமிழ் என்ன பண்ண போகிறாரோ, தமிழ் மாட்ட போகிறாரோ என்னங்கிறது தெரில. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் பண்ணுறது கரெக்டா, சரஸ்வதி பேசுகிறது கரெக்டா, கோதையம்மா பேசுகிறது கரெக்டா, ராகினி நடந்துக்கிறது கரெக்டா? ராகினி வந்துட்டு அவங்க படிச்சிருக்காங்களே தவிர எப்படி தான் படித்தாங்கன்னே எனக்கு தெரில. சுத்தமாக மண்டையில் ஒன்றுமே கிடையாது. அவங்க மாமியாரும் நாத்தனாரும் என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே அவங்களுக்கு வேத வாக்கு. அதே தமிழை பார்த்தா அவங்க தப்பான கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறாங்க. தமிழ் கெட்டவர் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது? சரிங்க, பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.